ஒண்ணு வச்சிருக்காங்க. என்னன்னா, நண்பர்களை மக்கள் நம்பாத, நீ ஒரு தொழிலாளி, ஒரு ரவுடியாளி, ஏதாவது தொழிலாளின்னு சோலாவா பண்ணி கூட யாரையும் சேர்க்காத, ஏன்னா அவன் தான் முன்னுல குத்துவான் அப்படின்னு இந்த படத்துல ஒன்றை அதை சொல்லியிருக்காங்க. கடைசியில கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபீலிங்கான ஒரு சீன், ரொம்ப அருமையான சீன். அதுல மியூசிக் அருமையா போட்டிருக்காங்க. சூப்பரா இருக்கு தலைவா படம். உலகில் தமிழுக்கு நிகரான மொழியும் இல்லை, எங்கள் கலைஞருக்கு நிகரான நடிகர். படசன் அவரோட ஆக்டிங் பிடிச்சிருந்ததா இல்ல சிம்பு அவரோட ஆக்டிங் பிடிச்சிருந்ததா? கமல் சார் ஆக்டிங். ஓகே, இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்சது என்னமா? ஃபர்ஸ்ட்ல லாஸ்ட் வரைக்கும் பிடிச்சிருந்துச்சு. இதுதான் அதுதான் சொல்ல முடியாது, தவிர்க்க முடியாது. ஆக்ஷன் சீக்வென்ஸ் அதிகமா இருந்துச்சா இல்ல ஃபேமிலி சீக்வென்ஸ் ஏதாச்சும் இருக்கா? கமல் சார். ஓகே, थैंक यू மேடம். சிம்பு அண்ட் கமல் அவங்களோட காம்பினேஷன் எப்படி இருக்கு? இல்ல நல்லா இருக்கு. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு வந்து டஃபா ஒரு ஃபைட் சீக்வென்ஸ் வந்து எல்லாமே நல்லா பண்ணாங்க. ஓகே, இந்த படத்துக்கு ரொம்ப நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லலாம். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆச்சா இல்ல ஏதாவது லாக் இருக்கா? இல்ல லாக் எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த ஸ்டோரி எப்படி படம் ஃபுல்லா ஒரே ஆக்ஷன் சீக்வென்ஸா தான் இருக்கா இல்ல ஃபேமிலி ரிலேட்டட் கண்டென்ட்டாவும் இருக்கா? ரிலேட்டடா இருக்கு. எமோஷன்ஸ்க்குலாம் பெரிய வேலை. ஒரு கேங்ஸ்டர் மூவி, அவங்களோட லைஃப் ஸ்டைல் படத்தோட எஸ்டர் படம் தான் சொல்லலாம். ஆனால் அது வந்து மாசு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இந்த படத்தில். கமலஹாசனோட நடிப்பும் சரி, எஸ்டரோட நடிப்பும் சரி ரொம்ப அருமையாக இருந்துச்சு. த்ரிஷா இந்த படத்துக்கு இல்லாமல் அவங்கள ரொம்ப அசிங்கப்பட்டிருக்காங்க படத்தில். அது நடிப்புன்னு பொறுத்தவரைக்கும் எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. ஃபேமிலியாக பார்க்கலாம். இன்னும் ஒன்றும் சில ஒரு 18+ ஸ்டார்டிங் வருது. மற்றபடி படம் நல்லா இருக்கு. அவர் மியூசிக் சொல்லதான் அதை நம்ம முடிவு பண்ணிட்டோம். அவரோட மியூசிக் வந்தாலே ஒரு பிளாக் பஸ்டர் தான். படத்தை பாருங்க, எல்லாருக்கும் அது ஒரு திருப்தியான ஒரு அனுபவம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அவ்வளோ இது இல்லை, பிடிக்கல ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் வந்து எஸ்டிஆர் ஃபுல்லாக மாஸ் கட்டியிருந்தாரு. மியூசிக்ல எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சார். ஆமா, பிடிச்சிருக்கு. எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. கமல் சார் செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவா போகுதுன்றாங்களே, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? லாகே இல்லையா படத்துல? ஓகே, மணிரத்னம் சாரோட மூவி அப்படினாலே எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அந்த பிரம்மாண்டத்தை காமிச்சிருக்காரா இதுல? பிரம்மாண்டம் இனிமேல் தெரியல, பட் ஸ்க்ரீன் பிளே எல்லாமே சூப்பரா இருக்கு. பிரம்மாண்டம் இனிமேல் இல்லை, ஸ்க்ரீன் பிளே சூப்பரா இருக்கு. அது வரைக்குமே ஒரு சின்ன லாக் இல்லாம இருக்கும். ஏஆர் ரகுமான் சாரோட மியூசிக் எப்படி இருந்தது? அதுவும் நல்லா இருக்கு. அவர் இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு சூப்பரா பண்ணிருக்காரு. ஓகே, இன்டர்வல் சீன்னாலே ஏதாவது ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. இதுல அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? யாருக்கு ஸ்கோப் அதிகம்னு நினைக்கிறீங்க இந்த படத்துல? கமல்ஹாசன் சார் சிம்பு சார் காம்பினேஷன் எப்படி இருந்தது? ஓகே, மியூசிக் பத்தி சொல்லுங்க. படத்துல லாகே கிடையாது. ஓகே, த்ரிஷாவை ஏன் வச்சாங்கன்னே தெரியலன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஸ்கோப் இல்லையா? த்ரிஷாவோட கேரக்டர் வந்து கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் ஷேட் மாதிரி காட்டுறாங்க படத்துக்காக. ஓகே, ஓவராலா ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க எனக்கு? படம் வந்து ரெண்டு பேருமே ஒரு நல்ல நடிகர்கள். நம்ம சாரும் சரி, படம் வந்து ரேட்டிங்கோட ஒரு ஃபேன்ஸ்க்கு ட்ரீட் ஆகலாம். நீங்க யாருக்காக வந்தீங்க? எனக்கு ரெண்டு பேருமே பிடிக்கும். நான் எஸ்டிஆர் அவரோட ஆக்ஷன் சீக்வென்ஸ்லாம் எப்படி இருக்கு? ஏன்னா ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் அவரை வந்துட்டு இப்படி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கமல் சார் பிரசன்ஸ் ஈக்குவலாக தான் இருந்திருக்காரு. ரெண்டு இடத்துலையும் ஒரு கமல் சார் நடிக்கிற அந்த பயக்கெல்லாம் அவரோட வேலையை அவர் கரெக்டாக பண்ணிருக்காரு. கமல்ஹாசன் சார் சிம்பு அவரோட காம்பினேஷன் எப்படி இருந்தது? மணிரத்னம் சார் மூவினாலே எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். அதை ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். சார் படத்துல உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது? ஃபைட். த்ரிஷாக்கு அந்த அளவுக்கு படத்துல வந்து ஸ்கோப் இல்லைன்னு சொல்றாங்க. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு?
ஈக்குவலா ஸ்பேஸ் கொடுத்திருக்காரு. கமல் சொன்னாரு ஈக்குவலா நடிச்சிருக்காரு. கமல் எப்படி வந்து கண்ணிலேயே நம்மளுக்கு நடிப்பாரோ அதே மாதிரி கண்ணிலேயே வந்து நடிச்சிருக்காரு. த்ரூஅவுட் த மூவி வந்து ஃபைட் இருக்கு, எமோஷனல் இருக்கு, ஆக்ஷன் இருக்கு. பட் லவ் சீன் வந்து வெறும் கமலுக்கு தான் அது ஒரு அதே மாதிரி இந்த படத்துல வந்து பாட்டு அபார்ட் ஃப்ரம் தட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மூவி வந்து டைலாக் டெலிவரி டச் அது எல்லாமே இருக்கு. ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். ஆஃப்டர் லாங் டைம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு 10 மினிட்ஸ் லைட்டா ஸ்லோவா இருக்கு. அது வந்து பிக்கப் ஆயிடுச்சு. கிளைமாக்ஸ்ல வந்து ஃபைட் வந்து எக்ஸலென்ட் ஃபைட். நல்லா ஃபைட் பண்ணிருக்காங்க. உண்மையா இந்த மூவி வந்து அவர்